ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி 11 ஆக போகுது, இன்னும் தூங்கலையா? இல்ல குட்டிமா, ஆபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருக்கா, அதை முடிச்சுட்டு தான் தூங்கணும். உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ போய் தூங்குடி. இல்லங்க, எனக்கு தூக்கம்லாம் வரல. மதியம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதனால இப்ப தூக்கம் வரல. நான் வேணா உங்க கூட வெயிட் பண்றேன். நீங்க என்ன செய்றீங்கன்னு பாக்குறேன். நான் என்ன செய்யறேன்னு பார்க்க போறியா? சரி சரி. ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? ம், தாராளமா கேளு. அடிக்கடி இந்த கம்ப்யூட்டர் தூக்கி வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் வேலை இருக்கு, ஆஃபீஸ் வேலை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்படி என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? கம்பெனியோட டேட்டாஸ்லாம் இதுல இருக்கும், எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். ஃபாரின் கம்பெனிஸ்க்கு எதுவும் மெயில் அனுப்பணும்னா பண்ணுவேன். அப்புறம் மற்ற ஒர்க்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா பார்ப்பேன். அப்போலாம் எல்லாரும் வேலைக்கு போனாதான் சம்பளம். ஆனா இப்போலாம் அப்படி இல்ல, வீட்லயே இருந்து எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கல்ல. இந்த லேப்டாப் ஒன்று இருந்தா போதும், யார் வேணா எங்க இருந்து வேணா ஒர்க் பண்ணலாம். ம், அதெல்லாம் எனக்கு எங்க தெரிய போகுது. சரிங்க, உங்களுக்கு பால் வச்சு எடுத்துட்டு வரேன், இருங்க. ஏய், இப்படி கொஞ்சம் உட்காரேன். இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன். அப்புறம் என்ன மறுபடியும் பால் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்ற? அதை குடிச்சிட்டு எனக்கு சரியான தூக்கம் வருது. நான் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ மறுபடியும் போய் பால் எடுத்துட்டு வந்து என்னை குடிக்க சொல்லி நல்லா தூங்க வைக்கலாம்னு பாக்குறியா? வேலை இருக்குடி, உட்காரு. உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ போய் தூங்கு. ஏங்க, நீங்க கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறீங்க, அப்புறம் நான் என்ன செய்யறது? எனக்கு கிச்சன்ல தான் வேலை தெரியும். ஸோ அதான் பால் போய் எடுத்துட்டு வரலாம்னு சொன்னேன். கிச்சன் கிச்சன் கிச்சன், அதை தாண்டி என் பொண்டாட்டிக்கு வேற எதுவும் தெரியாது. நல்லா சமைக்க தெரியும், அதை விட நல்லா சாப்பிட தெரியும் இல்ல? வேற என்னங்க வேணும் ஒரு பொண்ணுக்கு? சரி, நான் உன்னை கேட்குறேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேனா இல்லையா? ஆமா, செஞ்சு கொடுக்குறேன். உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடுறேனா இல்லையா? நீதான் வாஷிங் மிஷின் இருந்தாலுமே கையால துவைக்கிறியே, என்ன சொல்றது உன்ன? வாஷிங் மிஷின்லலாம் என்னால் துவைக்க முடியாதுங்க. கையால் துவைச்சாதான் அழுக்கெல்லாம் போகும். அப்புறம் உங்களுக்கு எப்பப்போ எது எது வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுக்குறேனா இல்லையா? எல்லாமே நீ சரியா தாண்டி செய்யற. நான் எதுவும் உன்னை குறை சொன்னேனா? வேற எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே. அதெல்லாம் நான் கரெக்டாக பார்க்குறேனா இல்லையா? அப்புறம் வேற என்ன வேணும் எனக்கு? ஒரு பொண்ணுனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டா போதுமா? அப்படிலாம் இருக்க கூடாதுடி. உனக்கு பிடிச்சது எதுவோ அதை செய்யணும். என்ன நான் சொல்றது புரியுதா இல்லையா? இண்டிபெண்டா வாழ கத்துக்கோ. இந்து பட்டாப்பா அப்படின்னா? ஐயோ மக்கு மக்கு. இண்டிபெண்டன்ட், சுதந்திரம், தனித்துவம். இப்போ நீங்க என்ன ஜெயிலே அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் சுதந்திரமா தான் இருக்கேன். எது நான் போகணும்னு சொன்னா நீங்க விட மாட்டீங்களா? இல்ல நான் எங்க போகணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க என்னைய அழைச்சிட்டு போறீங்க. இல்ல நான் எதுவும் கேட்டு என்னால வாங்கி தர முடியாதுன்னு சொல்றீங்களா? நான் எது கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. இதை விட வேற என்னங்க இந்து பட்டாப்பு? அறிவாளிடி, உன்னைய மாதிரி ஒரு அறிவாளி எங்க தேடினாலும் கிடைக்காது. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்றியா? கேளுங்க, சொல்றேன். ஹலோ, என்னை இன்னும் நீங்க முட்டாளாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு நான் எப்படி டான்னு பதில் சொல்றேன் பாருங்க. ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட் தெரியுமா? கேள்வினதும் பொது அறிவுல நினைச்சுக்காதடி. நீ சொல்ற மாதிரியே உனக்கு தேவையானதெல்லாம் யார் உனக்கு செஞ்சு கொடுக்குறா? நீங்க தான். உனக்கு எதுவும் வேணும்னா யார் வாங்கி கொடுக்குறா? நீங்க தான். நீ எங்கேயும் போகணும்னா யார் உன்னை அழைச்சிட்டு போறா? அதுவும் நீங்க தான். ஏங்க, எனக்கு எல்லாமே செய்யறது நீங்க தானே. அப்புறம் என்னங்க என்கிட்ட தனியா கேக்குறீங்க? இப்போ நீங்க நீங்க நீங்கன்னு என்ன சொல்றல, இது இண்டிபெண்டன்ட் கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கலாம் நான் தான் நான் தான் நான் தானு ஒன்ன பதில் சொல்லணும். அதுதான் இண்டிபெண்டன்ட். புரியுதா இல்லையா? என்ன நீங்க நானு? எனக்கு எதுவும் புரியலப்பா. அறவே கடை அறவே கடை. என்ன சொல்றது இவள? இங்க பாரு, நல்லா கேளு. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை பாத்துக்கணும், குழந்தை பெத்துக்கணும், அப்புறம் மத்த வேலையை பாத்துக்கணும், புருஷனை வேலைக்கு அனுப்பணும், அப்படி மட்டும் இருந்துடக்கூடாது. பொண்ணுங்க தனியா வாழ கத்துக்கணும், அதுதான் மெயின். திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கியேன். என்ன பேசுறீங்க? போங்க, நான் போய் தூங்க போறேன். நீங்க இப்படிதான் பைத்தியம் மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் படிச்சுக்க கூட சேரவே கூடாது. அதிகமா படிச்சு படிச்சு நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்க. அடி பைத்தியக்காரி, நான் பைத்தியமா? நீ சொல்றத கேளுடி. சரி சரி, சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ராமாயணம் இருக்கு. பரவாயில்ல, காதுல வாங்குறேன். நீங்க பேசுறதும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்குறேன். நான் சொல்ல சொல்ல காதுல வாங்கிட்டு கடைசியில சீதைக்கு சித்தப்பா ராவணன் சொல்லிடாத என்ன? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க முதல்ல. இப்போ திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வச்சுக்க, அப்ப நீ என்ன செய்வ? என்னங்க இது கேள்வி? இந்த மாதிரி தான் கேட்காதீங்கன்னு சொல்றேன்ல. இல்லடி, யதார்த்தமான உலகத்துலதான் நாம இருக்கோம். யாருக்கு எப்போ என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அதனாலதான் கேட்டேன். சரி, இப்ப நடந்த பிரச்சனையை வச்சே சொல்றேன். இந்த ஸ்ரேயா இருக்கா பாரு, அவ திடீர்னு வந்து தானே நான் பிரெக்னண்டா இருக்கேன், என்ன நீ ஏத்துக்கோன்னு சொன்னா. ஆமா, அதுக்கும் இப்ப நீங்க பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? கோவப்படாதடி குட்டிமா, கோவப்படாம நான் சொல்றத பொறுமையே கேளு. எனக்கு கஷ்டம் வந்ததால தானே நீ என்னை விட்டு விலகி போறேன்னு சொன்ன. ஆமா. அப்படியே நீ என்னை விட்டு போறதாவே இருக்கட்டும். என்னை விட்டுட்டு நீ போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? அப்போ நான் ஏன் இன்னும் போகலாம்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, அப்படித்தானே? நல்லா இருக்குங்க, நீங்க பேசுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எங்க சுத்தி எங்க வளைச்சு வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இவ காலையிலேயே பைய தூக்கிட்டு கிளம்புனாலே அம்மா வீட்டுக்கு, எதுக்குடா போகலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில இருக்கீங்க போலயே. நாளைக்கு காலையில கிளம்பி போயிடுறேன். நாளைக்கு நேரத்துக்குலாம் ஸ்ரேயா அவங்க கூட உட்காந்து தாலாட்டு பாடுவா. அறிவு கட்டவளே, என்னடி நீ? யோ, இருக்கு மாதிரி பேசாத. எப்ப பாரு ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இனி நீங்க என்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம், போங்க. ஏய், இதெல்லாம் திட்டுறதா உங்க ஊர்ல? நான் உனைய செல்லமா கோப்பட்டதெல்லாம் திட்டுறதுன்னு சொன்னா, அப்ப நிஜமா உனைய திட்டினா என்ன பண்ணுவ? கிறுக்கி, அறிவு கட்டவளே, மக்கு, இதெல்லாம் உங்க ஊர்ல செல்லமா கூப்பிடுறதா? எனக்கு அப்படித்தான்ப்பா. சரிங்க மேடம், இனி நான் உங்களை அப்படி எல்லாம் பேசல, ஓகேவா? பரவாயில்ல பரவாயில்ல, பேசுங்க. இப்ப என்ன சொல்ல வந்தேன்?
ஐயோ இதுக்குதான் இடையில எதுவும் பேசாதடி, சொல்ல வந்ததே மறந்துட்டு பாரு. ஞாபகம் வந்துச்சு. ஸ்ரேயாவும் நானும் ஒண்ணு சேர்ந்துட்டு நீ என்னை விட்டு விலைக்கு போயிட்டா அதுக்கு பிறகு என்ன பண்ணுவ அது சொல்லு. எங்க போவ, என்ன பண்ணுவ, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் எங்க போவேன்? அடுத்து பெரியம்மா வீட்டுக்கு தான் போவேன். அங்க போய் என்ன, அவங்களே கஷ்டப்படுறாங்க, நீ அங்க போய் இருந்துட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பியா? நான் எப்படிங்க அங்க போய் சும்மா இருப்பேன்? ஏதாவது வேலைக்கு போவேன். என்ன படிச்சிருக்க, என்ன வேலைக்கு போவ? படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும்னா இங்க பாதி பேர் வேலைக்கே போக முடியாது. கிடைக்கிற வேலையை செய்ய வேண்டியதா? மேடம் அப்படி என்ன டிகிரி படிச்சிட்டீங்களா, படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போக போறீங்க? நான் படிக்கலன்றதை சொல்லி காட்டாதீங்க சரியா? ஆனா படிச்சிருந்தனா உங்களை விட ஓஹோன்னு போயிருந்திருப்பேன். இப்ப நான் மட்டும் இல்லைன்னாடி சொன்னேன். நான் இதுவரையும் உன்னை பார்த்ததுல நீ ரொம்ப நல்ல பிரில்லியண்டா தான் இருக்க, அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாராவது காலேஜுக்கு போய் படிப்பாங்களா? என்னால முடியாதுங்க. ஏய் படிச்சாதான் லைஃப் மாறும், இல்ல இந்த கிச்சனுக்குள்ளே கிடக்க வேண்டியதான் காலம் முழுக்க. இருந்தா போதும் பரவாயில்ல, நான் கிச்சன்லயே இருந்துக்கிறேன். அப்ப வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், உங்க பெரியமா பெரியப்பாவுக்குலாம் நல்லது செய்யணும், அந்த எண்ணம்லாம் கிடையாது. ஏதோ கடவுளை பார்த்து உனக்கு நல்ல சொகுசான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாரு. ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டம் தானே படுறாங்க, அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? யோசிப்பதான், அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னா படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். நானே இல்லனாலும் நீ சொந்த கால தனியா நின்னு வாழ கத்துக்கணும்டி. பொண்ணுங்க யாரையுமே நம்பி இருக்க கூடாது. என்னைய பொறுத்தவரை அப்படிதான். இந்த ஸ்ரேயாவெல்லாம் பாரு, இதுவரையும் அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. யார பிடிக்கிறாளோ என்ன பண்றாளோ அவளுக்கு தேவையானதை அவளே செஞ்சுக்கிறா. ஏயா ஸ்ரேயா, எப்ப பாரு அவளை பத்தின பேச்சுதான். ஏய் 1000 தான் அவ கெட்டவளா இருந்தாலும் அவ இண்டிபெண்டா இருக்கால, அதை சொல்ல வர. நீயும் அப்படி இருக்கணும் கனி. எனக்காக அப்படி இருக்கணும்னு நான் சொல்லல, உன் லைஃப்காக தான் நான் சொல்றேன். திடீர்னு உனக்கு எதுவும் ஒரு தேவைன்னா நீ என்ன எதிர்பார்த்து இருக்க கூடாது. உன்னுடைய தேவையை நீயே பூர்த்தி பண்ணிக்கணும். அப்போ சிம்பாலிக்கா சொல்றீங்க, இனிமே காசு பணம்லாம் என்கிட்ட கேட்காதடி, உனக்கு தேவையானதை நீயே பாத்துக்கணும். ஐயோ இவகிட்ட எல்லாம் எதுவும் இனி பேச முடியாது போல. சரிம்மா போ, பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன்னு சொன்னல, போய் எடுத்துட்டு வா. பாத்தீங்களா, நான் காலேஜுக்குலாம் போக மாட்டேன்னு சொன்னதும் அப்படியே ஃபுல் டைம் வேலைக்காரி ஆக்கிட்டீங்க என்ன. பரவாயில்லடி, படிக்கலன்னா இப்படிதான் கஷ்டப்படணும். சூப்பர் குட்டிமா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்ன 10 வருஷம் 15 வருஷமா படிக்க போற? அப்படி படிச்சாலும் விருப்பம் இல்லை, நம்ம சாவர வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா படிப்பு ஒண்ணுதான் யாராலையும் அழிக்க முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற சொத்து சுகம் எல்லாமே போனாலும் படிப்பு ஒண்ணு இருந்தா போது குட்டிமா, நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடலாம். உனக்கு நானே சொல்லணும்னு கிடையாதுடி, நீ நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, எல்லாத்தையும் நீயே புரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னால உனக்கு செய்ய முடியும், உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செய்ய முடியுமா சொல்லு? செய்யறதுக்கு நான் ரெடி தான். இருந்தாலும் அவங்க ஏத்துக்குவாங்களா? ஆனா இதுவே நீ சம்பாரிச்சனா, ஐயோ நம்ம பொண்ணு சம்பாதிக்கிறா, நம்ம வந்து உரிமையோட கேட்டு வாங்கலாம்னு வருவாங்கடி. சரி, நீயும் நானும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தானே இருக்கோம். இதுல என்னங்க சந்தேகம்? எனக்கு தான் யாரும் இல்ல, உனக்கு அம்மா அப்பா பெரியமா பெரியப்பா சொந்தம் பந்தம்னு எவ்வளவு பேர் இருக்காங்க. இதுவரையும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்ல, வந்ததில்ல. சரி, அவங்களா வரல, நீ யாரையாவது வீட்டுக்கு வாங்க வந்து தங்குங்கன்னு கூப்பிட்டுருக்கியா? சொல்லியிருக்கேன், அவங்களா இங்க வந்து தங்குறதுக்கு கூச்சப்படுறாங்க. ஏன் கூச்சப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா இங்க எல்லாமே வசதியா இருக்கு, அதனால. வசதியா இருக்குன்றதெல்லாம் இல்ல, நம்ம மருமக மட்டும் சம்பாதிக்கிறான், நம்ம பொண்ணு வீட்டுல இருக்காளே, எங்க நாம அங்க போய் அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம பொண்ணுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு வரல. இதுவே நீ காலேஜுக்குலாம் போய் நல்லா படிச்சு சம்பாரிச்சு பாரு, அப்புறம் உன் சொந்த பந்தங்களாம் உன்னைய சுத்தியே இருப்பாங்க, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேளு, படிச்சாதான் மரியாதை. புரியுதா இல்லையா? திடீர்னு என் கம்பெனியை பார்க்கணும், என் பிசினஸ் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கெல்லாம் நீ படிச்சிருந்தா ஹெல்ப்பா இருக்கும்ல. இப்ப நான் ஒரு ஆளை சம்பாதிக்கிறத நாம 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சா இன்னும் 4 பேருக்கு 4 நல்லது செய்யலாம். அதுக்காக தாண்டி சொல்றேன். என்னைய படிக்க வைக்கணும்னு முழு குறிக்கோளா இருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, நீங்க ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். எனக்காக நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களுக்காக நான் அப்படி இருப்பேங்க. நீங்க கவலையே படாதீங்க சரியா? இந்த வருஷம் வேணா, அடுத்த வருஷம் நான் காலேஜுக்கு போறேன். இந்த வருஷம் என்னவோ மேடம்க்கு? கொஞ்ச நாளுங்க, திடீர்னு போகலாம் ஒரு மாதிரி இருக்குங்க. ஐயோ என்ன சொல்றது, ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ண போறியா? படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி டைமும் முக்கியம்டி. எல்லாமே இருக்கும் பொழுதே அனுபவிச்சுக்கணும். வயசான காலத்துல போய் படிக்க போறேன் வேலைக்கு போறேன்லாம் சொன்னா ஒன்னும் முடியாது. புரியுதா? நான் சொல்றதுலாம் இப்ப உனக்கு விளையாட்டுத்தனமா தான் இருக்கும், பின்னாடி தெரியும். சரி, ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்க பாரு, போய் தூங்கு. நீங்க வரலையா? நான் இன்னும் முடிக்க வேண்டிய வேலை இருக்குடி, முடிச்சுட்டு தான் வருவேன். அப்ப சரிங்க, நான் தூங்கட்டுமா? காலையில எழுந்து உங்களுக்கு சமைக்கணும். அப்பவும் அந்த சமையல விட மாட்டீங்க. ஓகேங்க, நாளையில இருந்து நான் சமைக்கவே இல்ல. ஏய் ஒரு பேச்சுக்கு சொன்னடி. இல்ல எனக்கும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நாளையில இருந்து சாப்பாட்டெல்லாம் என்ன பண்ணணுமோ நீங்களே பண்ணிக்கோங்க, என்னால சமைக்க முடியாது, நான் தான் அடுப்படிக்குள்ளே இருக்கனே. சரி கோவப்படாதடி, போடி. அந்த பயம் இருக்கணும் எப்பவும். என்னம்மா கண்மணி, இன்னும் கிளம்பாம உட்காந்துருக்க? இந்த சாமி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கே போயிட்டு சீக்கிரம் வா, சாவை ஊத்திடுவாங்க. ஆச்சு 2 நிமிஷம், புடவை மட்டும் கட்டிட்டு வரேன். சீக்கிரம் சேலையை மாத்து சீக்கிரம் ஓடு. எங்க உன் பெருசு வந்துட்டானா இல்லையா? அவனையும் கிளம்பி வர சொல்லுது என்ன? நான் போய் கோயிலுக்கு தேவையான பூஜை பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் சரியா? ஏய் மேடம், என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க? என்ன கலை, கோயிலுக்கு போகணும், ஆச்சி வேற வெளியில இருக்காங்க, விட்டு போறேன். நான் தாண்டி உனக்கு சாமி. என்ன முதல்ல என்னைய கும்பிட்டுட்டு போ. கலை பம்பு பண்ணாத, விடு. என்னாடி அழகா இருக்குன்னு கேக்குறேன். நீ போட்டு குளிக்கிற சோப்பை தான் நானும் போட்டு குளிக்கிறேன். ஆனா இவ்வளோ கலரா இவ்வளோ பிரைட்டா என் மூஞ்சி ஆவலியே. இப்ப நீ விட போறியா அடி வாங்க போறியா?
சாமி கோயிலுக்கு போயிடுச்சான், வா போலாம். எப்போ போனாலும் அங்க கூழ ஊத்துவாங்க. இரு, பொறுமையா போய்க்கலாம். கிழவிக்கும் வேலை இல்ல, உனக்கும் வேலை இல்ல. கிழவி கூட சேர்ந்து சேர்ந்து நீ கிழவி மாதிரியே மாறிட்டடி. ஆ இருக்கட்டும், நான் கிளவினா அப்ப நீங்க மைனரோ? என்னடி இது கண்ணு? இந்த கண்ணு ரெண்டையும் பார்த்தாலே போதும், உலகமே அப்படியே மறந்து போகுதே. ஏய் கருவாயா, இப்ப எதுக்கு வழியை மறைச்சு ஒம்பு பண்ணிட்டு நிக்கிறேன்? இப்ப என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும். முதல்ல கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடலாம், வா. இல 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 முட்டா பயல முட்டா பயல. ஆச்சி இந்தா அப்படி தூரப்பா. எப்ப பாரு உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இலே அங்க கூழ ஊத்திக்கிட்டு இருக்காங்க, இங்க நீ என்னடா செய்யற? அந்த குண்டனை தூக்கிட்டு வாடா முதல்ல. மாமா. பாப்பா வாரம். ஆச்சி இதை இறக்கி கொண்டு போய் எங்க வைக்கணும் ஆச்சி? தாத்தா தா அந்த பிள்ளையோட அங்க பானை வச்சிருக்கோ பாரு, அதுல கொண்டு இறக்கி வை. எங்க உன் புருஷன்கார பின்னாடியே வந்த ஆளை காணோம். அங்க பசங்க கூட நிக்கிறாரு ஆச்சி. இந்த பையல கூட சேர்ந்துட்டானே, இனி அவனை பிடிக்க முடியாது. ஐயா இதை இப்ப எப்படி இறக்கி வைக்கிறது? இரு எவ்வளவு நிக்கிறான்னு பாக்குறேன். என்ன ஆச்சி, நம்ம வீட்டுல கூட? ஆமாங்கடியா, ஆமா. நான் இந்த பிள்ளையோட பானையை சுத்த இறக்கி வைங்க, பாவம் சூடு பொறுக்க முடியல, நிக்குது பாரு. சந்தேகா, இந்த கிழவி வீட்டு கூழ் நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்துக்க. மாங்காய் வெங்காயம்லாம் வெட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்கி அப்படியே இறக்கி ஒரு ஓரமாக வைக்கா. இந்தா எவ்வளோ கூட்டம் இருக்கு பாரு. இந்த கூட்டத்தில் நிச்சயம் நம்மளால கூழ் வாங்க முடியாது. கிழவி வீட்டு குண்டான எடுத்து ஓரமாக பதுக்கி வை. கூழ் ஊற்றி முடிச்சுதான் அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடலாம். என்ன நான் சொல்றது? ஆமா சிலவனே, சரியாதான் சொல்லியிருக்கேன். கிழவி விட்டு கூழு போன வாட்டி குடிச்சது டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. கண்மணி இங்க வாமா குடும்ப. ஐயோ பாவம், எங்கம்மா உன் புருஷன்? அவனை தூக்கிட்டு வர சொன்னா என்ன? சந்தியாக்கா போய் இறக்கி வைங்கக்கா. பாவம் பிள்ளை எவ்வளோ நேரம் தூக்கிட்டு நிற்கிது பாருங்க. ஏமா வசந்தி, எதுக்குமா இந்த கூடையில? என்னாச்சு? கூழ் வாங்குற இடத்துக்கு கூடை எதுக்கு எடுத்துட்டு வருவாங்க? கூழ் வாங்குறதுக்குதே. வேற குண்டானே உன் வீட்டுல இல்லையா என்ன ஆச்சி? இதுலதான் நல்ல தாராளமா ஊத்துவாங்க, அதுக்குதான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஆச்சி அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையாச்சி. எதுவும் ஒம்பு வாங்க போறாராச்சி. இங்கனதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு கிடப்பான். இரு வருவான். சாமி எல்லார் வீட்டு கூழ் வந்துருச்சா? அடுத்த ஆத்தாளுக்கு கூழ் ஊத்திடலாமா? எல்லா வீட்டு கூழும் எடுத்து ஒண்ணா கலந்தாச்சு. ஆத்தாளுக்கு அடுத்து கூழ் ஊத்த வேண்டியது. என்ன வசந்தியாக்கா, நம்ம குண்டான ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்தோம். இந்த சாமியார் கிழமை எடுத்து எல்லாத்தையும் ஒன்று கலக்கிறாரு. ஐயே, எவ வீட்டு கூழ் எதுல கலந்ததுன்னு தெரியலையே. ஆமா சின்ன பண்ணு, எனக்கு ஒண்ணும் புரியல. ஆச்சி இங்க பாரு, உன் வீட்டு குண்டான எடுத்து இதுல ஊத்துறாங்க பாரு. ஊத்த வேண்டாம்னு சொல்ல ஆச்சி. அடி அறிவு கிடைச்சிருக்கு, சாமிக்கு ஊத்துறத ஊத்த வேண்டாம்னு சொல்ற? வாய் கழுவு. சாமிக்கு எல்லா வீட்டு கூழும் ஒண்ணுதான். எல்லாத்தையும் ஒன்னோடி மண்ணா கலந்தது சாமிக்கு ஊத்துவாங்க என்ன? ஐயோ, இருக்கிற கூட்டத்துக்கு எல்லா கூடையும் ஒன்று கலந்துட்டானுவ. இப்போ நமக்கு கூழ் கிடைச்ச மாதிரி தான். சந்தியாக்கா, எங்கேயாவது எவனாவது ஓரமாக ஊத்துறானா பாரு, வாங்கிக்கிட்டு ஓடிடலாம். இந்த கூட்டத்தில் நம்மளால அடிச்சு பிடிச்சு வாங்க முடியாது. அம்மா எங்கம்மா கண்மணி உன் புருஷன்? அவன் வந்தாலாவது கொஞ்சோண்டு கூழ் வாங்கி கொடுப்பான். எவ்வளவு கூட்டமா இருக்கு பாரு. அடிங்கப்பா, மோளத்தை நல்லா அடிங்கப்பா. இப்ப அங்க வெடிகாரம் யாருப்பா? வெடியா போடுப்பா. ஆச்சுக்கு சாமி வந்துச்சுடா. ஆத்தாளுக்கு கூட ஊத்துக்க. ஆத்தா வந்துட்டா. குழவைய போடுங்கம்மா எல்லாரும். குழவை போடணுமா? கொலை வேணா பண்ண தெரியும், குழவை போடுறதுன்னா என்ன? சும்மா அப்படி வாய் ஓரத்துல கைய வச்சு கத்து தியா ஆச்சி. அப்படியே பயந்தாப்புல இருந்துட்டு இப்ப ஆத்தா வந்துட்டானே ஆட ஆரம்பிச்சிருச்சு பாருடி. கண்மணி ஆச்சிய புடி, அப்புறம் ஆத்மா சாந்தி அடைஞ்சிட போகுது. குழவைய போடுங்கம்மா. ஆத்தா வேற ஆக்ரோஷமா வந்திருக்கா. வேணும், எனக்கு வேணும். அத்தா என்ன வேணும் ஏது வேணும்னு தெரியாம வேணும்னா நாங்க என்னதான் அத்தை நினைக்கிறது? இக்க பயமா இருக்குக்கா. இக்க கலை இருந்தா வர சொல்லுங்களேக்கா. ஆத்தா உனக்கு என்ன வர ஆத்தா? ஏன் கருவாப்பையில உன் ஆச்சி சாமி வந்து ஆடுது, வாடா. இந்த ஊர்ல ஊத்துற முத குழு எனக்கத்தான் இருக்கணும். அத்தா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காடா. ஆச்சி என்னாச்சு உனக்கு? ஏய் எடுபட்ட பயல, யாருடா ஆச்சி? நான் ஆத்தாடா. கால்ல விழுந்து கும்பிடுடா. என்னது? காலில் விழுந்து கும்பிடணுமா? ஆச்சி கண்மணி புடி என்ன இது? அப்படி சாயுது இப்படி சாயுதுனே. ஐயா எனக்கு பயமா இருக்கு கலை. இட்டி உன்னோட எனக்கு பயமா இருக்குடி. ஏய் யாரு நீ? எங்க இருந்து வர சொல்லு. சாட்டை எடுங்கடா. இவன் உடம்புல ஏதோ ஒரு கெட்ட ஆவி இருக்கு. ஓட ஊரை விட்டு விரட்டணும். என்னது சாட்டையை எடுக்க போறியா? அடி அறிவு கட்ட ஆச்சி, நான் தான் உன் பேர கண்ணை திறந்து பாரு. எங்க அடிச்சு கிடிச்சு வச்சிடாத, அவ்வளவுதான். எப்ப தம்பி கலை நில்லுப்பா. பயப்படாத. உன் வீட்டு ஆச்சுதான் ஊருக்கா பேய் ஓட்டுறாளு. என்னக்கா ஆச்சி திடீர்னு சாமி பேய் பூதாங்குதே, உண்மையாதானே? ஆச்சி என்னத்தையே வஞ்சத்தை வச்சு தீக்குதுடி. இவன் ஏதோ தேவலாத வேலை பார்த்திருக்கான் ஆச்சி கிட்ட. இதுதான் சமையல ஆச்சி நல்லா உனக்கு குடுகுடுன்னு கொடுக்க போகுது. கண்மணி பேசாம இந்த பக்கம் வந்துரு. இன்னைக்கு உன் புருஷன் ஜோலியா ஆச்சி முடிக்க போகுது. ஏய் கால்ல விழுனா விழ மாட்டியா? உடம்புல துஷ்ட சக்தி இருக்குடா. ஒரு ரத்தத்தை எனக்கு காவையா குடு. என்னது? ரத்தத்தை கொடுக்கணுமா? அட ஒரு சொட்ட ரத்தம் உண்டாக்குறதுக்கு நான் எம்பிட்டு பாடுபடுறேன். ரத்தம் வேணுமா உனக்கு? ரத்தம் ஆக்ரோஷமான ஆச்சிக்கு கூட அள்ளி ஊத்துக்கடா. ஆழமான காலத்துல கிழவிக்கு பாத்தியா ஆட்டத்தை? அடி வா, வீட்டுக்கு வந்து அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவேல்ல, அப்ப குடுக்குற உனக்கு சாட்டி அடி. என்னங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்க ஆச்சிய. ஆத்தா மலையேறிட்டா. வாங்கம்மா வந்து கூட வாங்கம்மா. சாமி மொத கூட ஆத்தாவுக்கு ஊத்தியா? தம்பி கலை இந்தப்பா கையில ஆத்தாவுக்கு கூழ ஊத்தி விடு. என்னடா ஆச்சிக்கு பால் ஊத்துற மாதிரி கூழ ஊத்தி விடுன்னு சொல்றீங்க? இங்க போய் சேர்ந்துற போது என் ஆச்சிக்கு கூழு வேணா ஒண்ணு வேணா. ஆச்சி பேசாம வீட்டுக்கு வந்துரு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா உன் மண்டையில தேங்காய் உடைச்சு மாவுளுக்கு பட்டுருவானுவ. பேசாம வீட்டுக்கு கிளம்பு. முடியாதுடா, முடியாது. நான் என் இடத்துலதான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ஆச்சி
என்ன வேடிக்கை காட்டுறியா? சாமியார சூடத்தை கொளுத்தி ஆச்சி வாயில போடியா. என்ன சூடமா? அத்தா அமைதி ஆயிட்டா, அத்தா மலையாயிட்டா. சூடன்னு சொன்னதும் ஆத்தா ஓடி போயிட்டால. ஒரு வாய் கூழுக்கு என்ன நாட்டத்தை பாரியா. நீ ஆடி மாதம் வந்துருச்சுல, இனி அதான் சாமி வந்து ஆடிக்கிட்டு கிடக்குங்க. ஐயோ கடவுளே. அண்டி அத்தால முடியலையா? 10 நாவல தூக்கிட்டு போயா? இம்புட்டு நேரம் நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடுன, அப்பெல்லாம் ஒண்ணு முடிஞ்சுதா? ஆத்தா உடம்புல இருந்தாப்பா. போ, அதே ஆத்தா உனக்கு தெம்பு கொடுப்பா, நடந்து போ. அக்கா, வா வா வா, லைன்ல வந்து கூழ வாங்க. ஒடியா ஒடியா. கருவாயா இந்தாடா, இந்த குடையில கொஞ்சம் குழ ஊத்தி குடுடா. தேடி கூழ் வாங்குறதுக்கு கூட தூக்கிட்டு வந்திருக்கிறதே. ஓடி போய் நீ நம்ம வீட்டுல எதுவும் கொண்டாந்து எடுத்துட்டு வா. கூழ் வாங்கி 1 மாசத்துக்கு வச்சுக்கலாம். இனி தினமும் கூடுதேன். இது தினமுமா? ஆமாடி, ஆடி மாசம் முடிகிற வரை அந்தந்த கோயிலே கூழ் ஊத்துவாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்பு கொஞ்சம் தேர்த்தி வச்சுக்கலாம். கூழ் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே. ஓடு பெரிய கோவலை ஆச்சி வீட்டுல இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வா. முதல்ல எங்களுக்கு கொடுத்து அனுப்புடா. பறக்காதீங்க தருவோம், வாங்க வாங்க. இதேக்கா இனி 1 மாசத்துக்கு நம்ம உழப்பனையே தொடவே தேவையில்லை. ஊரா கோயில் கோயிலா கூழ் வாங்கி வயிற்று நப்பிக்கலாம். சீக்கிரம் வா சின்ன பொண்ணே, இங்க வாங்கிட்டு போய் பக்கத்து தெரு பொன்னியம்மன் கோயில்ல வரை கூழ் வாங்கணும். பிரசாதமா பிரியாணி போடுறாங்க, வா வா. பிரியாணியா? அப்ப முதல்ல அங்க தானே போயிருக்கணும். இவனும் இந்த காலத்துக்கு கூழ் ஊத்துற மாதிரி தெரியல. அப்படியே ஒரு கூழ் கூட தூக்கி எடுத்துட்டு வா, அந்த ஓரமா போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஏக்கா கூழ் படி வச்சுட்டு போதா? போடா, வேணும்னா எங்ககிட்ட வந்து வாங்கிக்கடா. எவ்வளவு நேரம் ஒரு குண்டா கூழுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதே. ரெடி ஜாட். ஐயா ஆத்தாளுக்கு வச்சிருந்த கூட திருடிக்கிட்டு போறாங்க. தூக்கு பொடி. மிஸ்டர் செல்வா, இன்டர்வியூக்கு எல்லாம் வந்திருக்காங்களா? சார் வெயிட் பண்றாங்க. சரி ஓகே, நான் உள்ள வர சொன்னேன்னு சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க் யூ சார். உங்க ரெஸ்யூம்ல இப்பதான் செக் பண்ணேன். ஓகே, என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு இப்போ வந்ததுல நீங்க ஒரு ஆளு தான் தகுதியானவங்க. உங்க நேம் மிஸ்ஸஸ் ஆர் மிஸ் பூமாரி சிபி ஆதித்யா. சிபி ஆதித்யாங்கிறது யாரு? இன்டர்வியூல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேப்பீங்களா சார்? என்னோட கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணணும்னா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். சிபி ஆதித்யா என்னோட ஹஸ்பண்ட். அவங்க நேம நீங்க ஏன் போட்டிருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கம்பெனில கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வேலை இல்லை, உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தா நீங்க ஏன் சார் ரெஸ்யூம் செலக்ட் பண்ணீங்க? நீங்க செலக்ட் பண்ணி வர சொன்னல தானே வந்தேன். ஓ எஸ், ஏ மிஸ்டேக் தான். சரி ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். வேற ஏதோ क्वेश्चन இல்லையா? சிபி ஆதித்யாங்கிறது என் ஹஸ்பண்டா இல்ல வேற யாரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்டர்வியூ வச்சிருக்கீங்களா சார்? என்னோட நேம் தெரியுமா? தெரியும். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி சார் மறக்கும்? ஒரு ஏழை பொண்ணை லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவளை விட்டுட்டு ஃபாரின் ஓடி போன சிபி ஆதித்யாவை தெரியாம இருக்குமா? வெரி வெல். இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஓகே, நீங்க நாளையிலேருந்து வேலையில சேர்ந்துக்கலாம். தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆஃபீஸ்ல நீங்க கண்டினியூவா ஒர்க் பண்ணணும்னா உங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற சிபி ஆதித்யாவை மறைச்சுதான் ஆகணும். எதுக்காக? என் ஹஸ்பண்ட் நேம் சிபி ஆதித்யா. உங்க பேரு என் ஹஸ்பண்ட் பேரும் ஒண்ணா இருந்துச்சுன்னா நீங்க என் ஹஸ்பண்ட் ஆயிட முடியுமா? நான் போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் நீங்க உங்க ஒர்க் பண்ண முடியும். என்ன ஓகேவா? அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ரொம்ப பயப்படாதீங்க என்ன? நான் லவ் பண்ண பூமாரியா இது? என்னை நிமிந்து கூட என்னன்னு பேச மாட்டா. இப்போ எனக்கு நேருக்கு நேரா உட்காந்து என்னையே அதட்டி பேசுற. பூமாரி, என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு நான் புரிய வைப்பேன். எப்பவும் நீ என்னோட ஒய்ஃப் தாண்டி. சிபி, போன விஷயம் சக்சஸா முடிஞ்சுதா? இந்த மாதிரி கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனிக்கு தானே கிடைச்சது. அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கால் வச்ச எதுலையுமே தோல்வி அடைஞ்சதே கிடையாது. இந்த முறை கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. இனி அதிவீரன்ற பேரை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. ஒட்டு மொத்தமா அவனை உட்கார வச்சுட்டேன்ப்பா. இனி அவனால எதுவும் பண்ண முடியாது. வெரி குட் சிபி, இப்படித்தான் இருக்கணும். இத்தனை வருஷமா அந்த அதிவீரனை பிசினஸ்ல தோக்கடிக்க ஆளே இல்லைன்னு சொல்லி ரொம்ப திமிரில் ஆடினான். ஆனா இப்போ நீ வந்து ஒரே கான்ட்ராக்ட்ல அவனை ஒண்ணுல அதை பண்ணிட்ட. எனக்கு உன்னை நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லப்பா, இனி அவனால எங்கேயும் வெளியில தலை கட்ட முடியாது. அந்த அளவுக்கு அவன் அசிங்கப்பட்டு போயிருக்கான். சரி ஓகேப்பா, நீங்க வீட்டுல இருங்க, நான் போய் ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன். சிபி, உன்னை பார்க்க நிறைய பேர் வந்து வெயிட் பண்றாங்கப்பா. நம்ம கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்க, அவனும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு நிக்கிறான். ஓகேப்பா, ஈவினிங் 6 o'clock அவங்க எல்லாரையும் மீட் பண்றேன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்க காரணமா இருந்த அதிவீரன் அவனை போய் பார்த்துட்டு வரணும்ப்பா. ஓகேப்பா, பார்த்து வரணும். அவனை பார்க்க போறேன்னு சொல்ற, வேற எதுவும் பிரச்சனை ஆயிட போகுது என்ன? அந்த அளவுக்குலாம் அவன் மோசமானவன் இல்லப்பா. இதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா சிபி? அப்புறம் உன்னோட கல்யாண விஷயம், கம்பெனில எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிட்டு கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். உன் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்குன்னு சொன்னா உனக்கு நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பேன்ல. என்னப்பா நீங்க? இப்பதான் நான் முதல் படியே அடைஞ்சிருக்கேன். இன்னும் நான் ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கல்யாணத்தை பத்தி எல்லாம் பிறகு பேசிக்கலாம், சரிங்களா? நீங்க போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்கப்பா, போங்க. அதிவீரன், முறையா இந்த சிபி ஆதித்யாவை பார்க்க போற. நம்மளோட சந்திப்பு எப்படி இருக்கும்னு தெரியல.